இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அழகான பாடலை பாடலாம். மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானையா, உண்மை அன்போடு நான் ஆராதிப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து, அப்பா என்னை மனுஷனாய் மாற்றின ஆண்டவரே தெய்வம் நீங்க, என்னை அழகுபடுத்தின தெய்வம் நீங்க என்று பாடலாமா?
மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிக்க சொல்லுவாங்க. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்து அழகுபடுத்தும் தெய்வம் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிக்க என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துகிறேன். அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கையே அலங்காரமாக மாற்றினீங்க சொல்லுவோம். அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கையே அலங்காரமாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாய் மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாய் மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து பாடலாமா? ஒரு நேசரை பார்த்து பாடலாமா? நமக்கு பிரியமானவரை பார்த்து பாடலாமா? மகிமைப்படுத்து தேவ சந்தோஷமா ஒரு அன்போடு அவரை பார்த்து மனசார என்னை அழகுபடுத்தும் தெய்வம் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. போராடிக்கிற என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துகிற ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்து
தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிக்கிறேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். உம்மை மனசார மகிமைப்படுத்துறேன்ப்பா. அப்பா உம்மை மனசார மகிமைப்படுத்துறேன். அன்போடு நான் உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த நேரத்தில் இந்த பாடலை பாட போறோம். என் கூட சேர்ந்து இந்த பாடல ஒரு டெக்ளரேஷனா நம்ம பாடலாம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. எதுவுமே என்ன பிரிக்க முடியாதப்பா, உங்ககிட்ட இருந்து எதுவுமே என்ன பிரிக்க முடியாது. நான் உங்களை அன்போடு ஆராதிச்சுட்டே இருப்பேன், மனசார மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன்ப்பா. ஆண்டவரே எதுவுமே பிரிக்க முடியாது. ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நீரே எல்லாம், நீங்க மட்டும்தான். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ
நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன். ஓ, நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ சொல்லுவோமா? செல்வமோ வறுமையோ நேசிப்பேன். ஓ, நன்மையோ, ஓ, நேசிப்பேன். ஓ, நன்மையோ தீமையோ, ஓ, நன்மையோ. அப்பா உம்மை மட்டும்தான் நேசிப்பேன்ப்பா. ஓ, நேசிப்பேன். உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவன் நீரே எல்லாம். ஓ, நீரே எல்லாம் அப்பா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். ஓ, அவரை பார்த்து பாடுவோமா? அவரை பார்த்து பாடுவோமா? ஓ, ஆண்டவரே, என் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உம்மை மட்டும் நேசிக்கணும்ப்பா. உம்மை மட்டும் நேசிக்கணும். அப்பா, அந்த அன்பை தாங்க. ஓ, தாங்க, தாங்க, தாங்க. இயேசுவே. நன்மையோ தீமையோ, நன்மையோ செல்வமோ வறுமையோ, ஓ, நேசிப்பேன், நேசிப்பேன். ஓ, ரமலா, ரமலா, ரம, ஷதலா, மலா, ரமலா, ரமலா, ரமலா. ஓ, அப்பா, அப்பா, நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து எல்லாம் நீரே எல்லாம். உண்மையா இருதயத்துல இருந்து பாடுவோமா? இயேசுவே நீரே எல்லாம். இருதயத்துல இருந்து நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. கைகளை உயர்த்தி உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். சபையாய் சேர்ந்து அர்ப்பணிப்போமா? உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. இந்த காலை நேரத்தில் அப்பா நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம்ப்பா. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எங்களுக்கெல்லாம். எதுவுமே எங்களை ஆண்டவரே உங்களுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாதப்பா. ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்களுடைய அன்பை எங்கள் சிச்சுவேஷன் டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உங்களை நேசிக்க, உம்மை பிடித்து கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்க, ஒரு விசேஷித்த கிருபையை தாங்கப்பா. எங்கள் சபைக்கு தாங்க, எங்கள் ஊழியத்திற்கு தாங்கப்பா. உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை பேசுங்க, எங்களை திருப்திப்படுத்துங்க. ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 5லிருந்து
சில நிமிடங்கள் நாம் வேதாம வசனங்களை படிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். நல்லா கவனிங்க. எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்னும் படிக்கலாம் மேலே தேவைப்படும் போது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரா, பைபிள் தெரிஞ்ச எல்லாருக்கும் பெதஸ்தா குள சம்பவம் தெரியும். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்துச்சு. அந்த பண்டிகைக்கு இயேசு எருசலேமுக்கு போகிறார். அவர் பண்டிகைக்கு போகல, அந்த பண்டிகையை முன்னிட்டு எருசலேமுக்கு போகிறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படியே அவர் பண்டிகைக்கு போயிருந்தாலும் அவர் எங்கே தான் போயிருக்கணும்? ஆலயத்தில் போய் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் அதற்கு பதிலாக எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இப்போ எங்கே போகிறார் அவர்? எருசலேமுக்கு பக்கத்தில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் ஆட்டு வாசல் கிட்ட இருக்குது. எருசலேமுக்கு வந்துட்டார். எருசலேமுக்கு 12 வாசல்கள் இருந்ததுன்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். எருசலேமுக்குள்ளே வர்றதுக்கு எத்தனை வாசல்கள்? அவங்க 12 பேர் வச்சுருந்தாங்க 12 வாசல்களுக்கு. ஒவ்வொரு வாசலில் என்ன எடுத்துக்கிட்டு போவாங்களோ அதுக்கு அந்த பேரை வச்சுருந்தாங்க. ஊருணி வாசல்னு ஒரு பேர் இருக்குது. அந்த வழியாக தான் தண்ணி போகும். அதனால் அதை தண்ணீர் வாசல் அப்படின்னு அழைப்பாங்க. இது பலியெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிற ஒரு வாசல். ஆடு மாடு பலி செலுத்துவாங்கல்ல, அந்த பலி மிருகங்களை எல்லாம் அழைச்சிட்டு போகிற ஒரு வாசல். அதனால் இந்த வாசலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அவங்க? ஆட்டு வாசல். புளியந்தோப்பு பக்கத்தில் எதுக்கு ஆட்டு தொட்டின்னு சொல்கிறோம்? நம்ம ஆடு வெட்டுறதுனால தானே. நம்மளும் பாருங்க பேர்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கிறோம். ஆடு தொட்டின்னு வச்சுட்டோம். அதுக்கு ஆடு வெட்டுற இடம் அது. அங்கே போனீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இங்கே தான் ஆடு வெட்டுறாங்க அப்படின்னு. அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சுட்டோம்? ஆமாம், சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். சிந்தாதிரிப்பேட்டை அப்படிங்கிறது ஆக்சுவலாக அது பேர் இல்லை, சின்ன தறிப்பேட்டை அப்படிங்கிறது அதனுடைய பேர். சின்ன சின்னதாக தறி மிஷின் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. சின்ன தறிப்பேட்டை. அப்படி நமக்கு தமிழில் நமக்கு சொல்ல வராதில்ல, அதனால் அப்படி சொல்லி சொல்லி அது என்ன ஆயிடுச்சு? சிந்தாதிரிப்பேட்டை ஆயிடுச்சு. சிந்தாதிரிப்பேட்டைனா என்ன மீனிங்? ஒன்றும் ஒரு மீனிங்கும் கிடையாது. சின்ன தறிப்பேட்டை தான் சிந்தாதிரிப்பேட்டையாக மாறுச்சு. இது மாதிரி நிறைய இருக்குது தமிழில் கூட. அதே மாதிரி அவங்களுக்கு ஆட்டு வாசல் இருக்குது. இந்த வழியாக தான் அவங்க பலி மிருகங்களை கொண்டு போவாங்க. அந்த இடத்துல ஒரு பெதஸ்தா குளம் ஒன்று இருக்குது. ஏன் அந்த குளம் இருக்குன்னு நான் நினச்சேன்னா, ஒருவேளை இந்த ஆடு மாடெல்லாம் கழுவி கழுவி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு குளம் வேணும்ல. அதை பலிபீடத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாலேயும் கழுவுவாங்க. ஆனாலும் போகிற வழியிலேயே ஒரு குளம் இருந்தால் இன்னும் நல்லது தானே. கழுவி சுத்தப்படுத்தி கூட கொண்டு போயிருக்கலாம். எனக்கு தெரியல, நான் யூகிக்கிறேன். இதை எனக்கு அதை நிச்சயமாக அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் அப்படி யூகிச்சு பார்க்குறேன். சரி, இப்போ இந்த பெதஸ்தா குளத்தை, பெதஸ்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரக்கத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். இரக்கத்தின் வீடு. பெதஸ்தாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இரக்கத்தின் வீடு.
இப்போ இந்த இடத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்துச்சு. 5 இறக்கம்தான், கிரேஸ்னு அர்த்தம். 5 மண்டபங்கள் இருந்துச்சு. அந்த மண்டபங்களில் நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. இந்த பெதஸ்தா குளம் கலங்குற நேரம் எப்போதாவது தேவதூதன் ஒருவன் வந்து என்ன பண்ணுவானா, கலக்குவானா. இப்போ இந்த 21 நாள் நம்ம குளத்தை தான் கலக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த 21 நாள் அப்படின்னா, ஜெபம் பண்ணி நம்ம தேவதூதன் வந்து கலக்கிறதுக்காக வெயிட் பண்ணல. ஜெபத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மாறுதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜெபம். ஜெபத்தில் கலக்கிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு அற்புதம் நடக்கும், சிலருக்கு சுகம் கிடைக்கும், சிலருக்கு தடைகள் நீங்கும், சிலருக்கு அற்புதமான காரியங்கள் நடக்கும். குளத்தை கலக்கினா என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணோம் நடக்கும். யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இங்க அப்படியெல்லாம் இல்லை. இந்த குளத்துல எல்லாரும் இறங்கி அற்புதம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் குளத்தை. இப்ப நாம ஜெபம் பண்ணும் போது, உபவாசிக்கும் போது சூழ்நிலையை மாற்றுகிறோம். சூழ்நிலை மாறுவதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உபவாசம் என்ன செய்கிறது, சூழ்நிலைகளை அது மாறுதலாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்க உபவாசம் ஜெபிக்கிறதுனால என்ன பயன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். தேவன் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கேன், அந்த குளத்தை கலக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். அற்புதம் நடப்பதற்காக அவருடைய இரக்க இருக்கிற அந்த வீட்டுக்கு நான் வருகிறேன். நான் எங்க வந்து அந்த வேலையை செய்யறேன்னா, இரக்கத்தின் வீட்டுக்கு வருகிறேன். நான் பெதஸ்தா ஜெபாலயத்திற்கு, நம்ம ஜெபாலயத்துக்கு அப்போஸ்தல கிறிஸ்தவ சபைன்னு மட்டும் பேர் வைக்கக்கூடாது. பெதஸ்தானும் பேர் வச்சுக்கலாம், நம்ம பெத்தேல்னு பேர் வச்சுக்கலாம், பெனியல்னு பேர் வச்சுக்கலாம், இல்லை எபனேசர்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ ஜெபாலயம் அப்படின்னா பைபிளில் இருக்கிற எல்லா பேருமே அந்த ஜெபாலயத்துக்கு பொருந்ததும். அப்போ இந்த ஜெபாலயத்துக்கு பெதஸ்தான் பேர் வைக்கலாமா? இன்னைக்கு இந்த ஜெபாலயத்துக்கு பேர் என்ன? பெதஸ்தா, இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீடு. இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம ரொம்ப நல்லவங்க, அதனால நீங்க எங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கடவுள்கிட்ட நாம அவருக்கு ஆர்டர் போடுறதுக்காக வரல. நாம நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் நமக்கு இரக்கம் செய்வாருங்கிற நம்பிக்கையில தான் இங்க வர்றோம். நம்ம அந்த ஒரே நம்பிக்கை தாங்க. வேற என்ன நம்பிக்கையில நம்ம இங்க கூடுறோம்? இங்க நம்ம கூடுறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கு? நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தேவனால பரிசுத்தமாக்கப்படுகிறோம், ஒரு பக்கம் பார்த்தா நம்மகிட்ட இன்னும் குறைகள் இருக்கு. அப்ப நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு சொல்ல தெரிய மாட்டாங்க. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர். இரக்கம் எதை பார்க்கறது இல்ல, நல்லவனா கெட்டவனான்னு என்ன பண்றது இல்ல, பார்க்கறது இல்ல. இரக்கத்துக்கு ஒரு தன்மை இருக்கு இல்ல? இரக்கத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தன்மை இருக்கு. நல்லவங்க கெட்டவங்கன்னு அது என்ன பண்றது இல்ல, பார்க்கறது இல்ல. இப்ப குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே அரசாங்கத்துல இருந்து. நீங்க எத்தனை பேர் வாங்குறீங்களோ தெரியாது, வாங்கிட்டு இருக்கவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்தா கொடுக்குறாங்க. இந்த குடும்ப தலைவி ரொம்ப நல்ல குடும்ப தலைவி, பண்பான குடும்ப தலைவி, அன்பான குடும்ப தலைவி, புருஷனை நல்லா கவனிக்கிற குடும்ப தலைவி, டெய்லி சமையல் பண்ணி போடுற குடும்ப தலைவி. இந்த மாதிரி குடும்ப தலைவி கிடையாது அப்படின்னு உங்களுக்கு என்ன இன்டர்வியூ எல்லாம் வச்சு இன்டர்வியூ பண்ணிட்டு அப்புறமா 1000 ரூபாய் கொடுக்குறாரு நம்ம முதலமைச்சர். நீங்க குடும்ப தலைவி, அவ்வளவுதான். எப்படிப்பட்ட குடும்ப தலைவியா இருந்தாலும் பரவாயில்ல. அதான் இரக்கங்கிறது. அன்புங்கிறது என்ன, இரக்கங்கிறது என்னன்னா வித்தியாசமே பார்க்கறது இல்லை. ஆண்டவரும் அவருடைய இரக்கத்தை காட்டுறதுக்கு என்ன பண்றது இல்ல. சிலுவையில் ஒருத்தன் கேட்கிறான், அவன் பெரிய திருடன். அந்த பெரிய திருடனுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சாரா ஆண்டவர்? உடனே என்ன பண்ணாரு, இன்னைக்கு நீ என் கூட பரதீசுல இருப்ப அப்படின்னு சொன்னார். எவ்வளவு இரக்கம் பாருங்க. இந்த இரக்கத்துக்கு நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் இல்லை. அதனாலதான் எல்லாரும் அங்க போறாங்க. இங்க ஏன் எல்லாரும் நம்ம வர்றோம் அப்படின்னா, நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்னு ஆண்டவர் வித்தியாசம் பார்த்து செய்யறது இல்லை. ஆண்டவர் இரக்கமா நமக்கு ஏதாவது செய்வாரு, இரக்கம் வச்சு நம்ம மேல என்ன பண்ணுவாரு, கிருபை பாராட்டுவாரு. இரக்கம் வச்சு நம்ம குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்வாரு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் நடத்தி கொடுப்பாரு, இல்ல நமக்கு ஒரு நல்ல வீடு கொடுப்பாரு, நமக்கு ஒரு இடம் கொடுப்பாரு,
நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுப்பாரு, நம்ம வேலையை ஆண்டவர் நிரந்தரமாக்கி கொடுப்பாரு, கணவருடைய வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு, பிள்ளைகள் நம்ம வீட்டில் சரியில்லாத ஆளுங்களை சரிப்படுத்துவாரு. ஏன்னா ஒரு இரக்கத்தை தேடித்தான் நம்ம வர்றோம். நல்லவங்களுக்கு தான் கடவுள் உதவி செய்யணும்னு நினைச்சாருன்னா இந்த உலகத்தில் கடவுள்கிட்ட இருந்து உதவி பெறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. நல்லவங்களுக்கு மட்டும்தான் அவர் உதவி செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் அவர்கிட்ட இருந்து உதவி பெறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. ஏன்னா அவரை பற்றி பேசுறவங்கள்ல இருந்து அவரை பற்றி கேட்கறவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த உலகத்தில் தகுதியற்றவங்க தான். அவரை பற்றி பேசுறவங்கள்ல இருந்து அவரை பற்றி கேட்கிற எல்லாருமே இந்த உலகத்தில் யாரா இருக்கிறோம்னா தகுதியற்றவர்களா இருக்கிறோம். தகுதியை பார்த்து தேவன் ஏதாவது நமக்கு செய்யணும்னு நினைச்சாருன்னா நமக்கு எதுவும் செய்ய முடியாது. அதனால நம்ம பெதஸ்தாவுக்கு வரலாம். எங்க வந்துடலாம்? பெதஸ்தாவுக்கு வந்துடுவோம். அது இரக்கத்தின் வீடு, அது யாரையும் தள்ளி விடுகிற வீடு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். சகல யார் வேணாலும் என்ன பண்ணலாம், வரலாம் அப்படின்னு முடிச்சிட்டார் அவர், சகல ஜனங்களுக்கும். அப்ப அதை பேசும்போது அவங்க மனசுல என்ன இருந்திருக்கோம்னா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ரேஸுக்கும் ஜெப வீடு. அது உலகத்தில் எத்தனையோ ரேஸ் இருக்கு. இந்தியன் ரேஸ் இருக்கு, அந்த பக்கம் சைனீஸ் இருக்காங்க, ஏசியன் ரேஸ் இருக்கு, யூரோப்பியன் ரேஸ் இருக்கு, ஆப்பிரிக்கன் ரேஸ் இருக்கு. இப்படி எல்லா காண்டினென்ட்லையும் வித்தியாசமான ரேஸ் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வித்தியாசமான குணங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அவனுக்கு வித்தியாசமான பழக்கம் இருக்கலாம், வித்தியாசமான வழக்கம் இருக்கலாம், வித்தியாசமான கலாச்சாரம் இருக்கலாம், வித்தியாசமான காரியங்களை அவங்க பின்பற்றலாம், வித்தியாசமான வாழ்க்கை முறை இருக்கலாம், அவன் வித்தியாசமா சாப்பிடலாம். இல்ல நாய பாம்பை பல்லிய பாச்சான் எல்லாம் சாப்பிட்றவங்க கூட ஊர்ல இருக்கிறான். இந்த உலகத்துல வாழ்றான், நம்ம கூடயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் நம்மளை விட கலரா கூட இருக்கான். பல்லி பாச்சானை திங்கிறவன் எப்படி இருக்கான், பாம்பு கம்பு தின்னுபிட்டு எப்படி இருக்கான், நல்லா கலரா இருக்கான். நம்மளை தான் மேலேயும் கீழையும் பார்க்கறான் அவன். என்ன இதுங்க இந்த மாதிரி கருப்பா வந்து நிக்குதுங்க அப்படின்னு. ஆனா அவனுக்கும் ஆண்டவர் அந்த வீடை ஜெப வீடா கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இப்ப ஆண்டவர், நீ என்னத்தையாவது சாப்பிடப்பா, பரவாயில்ல போ, என்ன கலாச்சாரத்திலேயாவது இரு, ஆனா நீ என்னுடைய வீடு உனக்கும் ஒரு ஜெப வீடு தான். உனக்கும் என் வீட்டில் இடம் இருக்கு, உனக்கும் என் வீடு திறந்தா இருக்குது. உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வீடு எல்லாருக்குமே திறந்திருக்கிற ஒரு வாசல் தான். அல்லேலூயா. அந்த வாசல்ல யாரையாவது நிறுத்தி நீங்க எல்லாம் வராதீங்க, எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றோமா? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது பாருங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இந்த கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுமா, மாற்று மதத்தினர் போகக்கூடாதான், இந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் அங்க என்ன பண்ணணுமா, உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு ஜட்ஜி கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு புதுசா இருந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஆச்சரியமா கூட இருந்தது எனக்கு. இது என்னடா இது, வித்தியாசமா இருக்கே இது. ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தான் எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு என்ன வீடு, எப்படி யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் வாங்க. அந்த இரக்கத்தின் வீட்டுக்கு இயேசுநாதர் அங்க போறார். அங்கதான் ஏற்கனவே அற்புதம் எல்லாம் நடக்குமே, அவர் ஏன் போறாரு? அங்கதான் ஏதாவது நடக்குமே. அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். 38 வருஷம் வியாதி. அப்பாடா, அவன் எப்படிங்க வாழ்ந்தான் முதல்ல, அது சந்தேகமா இருக்கு. 38 வருஷம் ஒரு வியாதியோட ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கானா, அதுவும் படுத்த படுக்கையா? 38 வருஷமா அவன் எப்படி சமாளிச்சிருப்பான் வாழ்க்கைய? 38 வருஷமா அவன் எவ்வளவு வாழ்க்கையில சோர்வு அடைஞ்சிருப்பான். 4 நாள் ஜுரம் அடிச்சாலே நமக்கு எப்படி இருக்குது, பழைப்பமா செத்து போயிடுவோமான நம்பிக்கையே போயிடும் சில நேரத்தில். இல்லை, ஜுரம் வரும்போது தானே தெரியும், அது ஜுரம் அடிச்சா அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஜுரம் அடிச்சதுன்னா எங்க இருக்கனே தெரியாது, நம்ம மாத்திரையை போட்டு படுத்து கிடப்போம், நம்ம உலகத்தில் இருக்கோமா இல்லை செத்து போயிட்டோமான்னு கூட தெரியாது, அப்படி படுத்து கிடப்போம். அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த ஜுரம் இறங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு தெம்பு வந்த பிறகு தான், அப்பாடா நம்ம இன்னும் உயிரோட தான்
இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரும். ஆனா 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா இருக்கிறான், அவன் பாருங்க படுத்து கிடக்கிறான், இன்னும் என்ன கிடைக்கும் நம்பிக்கையோட இருக்கிறான், அவன் சுகம் கிடைக்கும்னு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுள் கொடுப்பாரு. உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். வருஷங்கள்லாம் ஓடி போச்சே பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், இவ்வளோ நாள் ஆயிடுச்சே, அவ்வளோ நாள் ஆயிடுச்சே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளோ நாள் ஆயிடுச்சே, அவனுக்கு எவ்வளோ நாள் ஆச்சே, 38 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால தான் சொல்கிறேன், அற்புதத்துக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதத்தை நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. சுகத்துக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. சுகத்தை நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். விடுதலைக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. விடுதலை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய அற்புதமான செயல்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, அதை இன்னைக்கு விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதை விசுவாசிங்க. நீங்க நாட்கள் கடந்து போச்சு அதனால நான் இப்போ அதுக்காக எல்லாம் ஜெபம் பண்றது இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளவுதான் நாட்கள் கடந்து போனாலும் அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனை தேடி தான் இவ்வளோ தூரம் எருசலேம் பண்டிகைக்கே வர்றார். அவர் பண்டிகைக்கெல்லாம் போய் ஒன்றும் செலிப்ரேஷன்லாம் பண்ணலை, அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாம் போல. இங்கே நேராக வந்துட்டார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? 38 வருஷம் வியாதியஸ்தன் இவருக்கே தெரியுது. ரொம்ப நாளாக வியாதியா இருக்கான்னு வேற இவர் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு நல்லா ஆகணும்னு நீ விரும்புறியா? நல்லா ஆகணும்னு விரும்புறியா? இப்படி உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க பல வருஷமா ஒரு நோய் சுகமாகலை, நல்லா ஆகிறியா, நல்லா ஆகணும்னு உனக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரதர், வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்க, நல்லா ஆகிறது நல்லா ஆகாதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அப்போலோ ஆஸ்பத்திரியிலேருந்து, ட்ரிபிள்எம் ஆஸ்பத்திரியிலேருந்து, அந்த பக்கம் சிஎம்சியிலேருந்து எல்லா ஆஸ்பத்திரியும் நான் என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். நீங்கள் இப்போ என்ன புதுசாக நல்லா ஆகணும்னு விரும்புறியான்னு புது கேள்வி கேட்குறீங்க. என்ன புது ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக போகிறீங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் செய்யுங்க, சும்மா நல்லா ஆகணும்னு விரும்புறியான்னு அது ஒரு கேள்வி வேற கேட்குறீங்களா? போங்கயா. இல்லை, ஏன்னா அவரை இயேசுன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ அதை தானே அவன் சொல்லியிருக்கணும். நியாயப்படி பார்த்தா அவன் என்ன பேசியிருக்கணும்னா விரக்தியாக பேசியிருப்பான். யாரோ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் விரக்தியாக பேசுவீங்களா? இல்லை, ஆமாம்மா நான் நல்லா ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்ன அப்போலோ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்பீங்களா? நீங்கள் சொல்வீங்க, பா உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 2-3 வருஷம் ஆஸ்பத்திரிக்கு சுற்றினவங்களுக்கே நம்ம போய் ஏதாவது பேசணும்னா, ஐயா நாங்கள் எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்துட்டோம் ஐயா, ப்ளீஸ் வேறு ஒன்றும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சஜஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்தீங்களா, பார்த்தீங்களா, விசாரிச்சிங்களா, போயிட்டு வாங்க. புதுசாக நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், சஜஸ்ட் பண்ண வேண்டாம். சுகமானு விரும்புறியா அப்படின்னு கேட்டால் அவன் பாருங்க மடமட மட மடன்னு பேசுகிறாங்க. அதுதாங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கேட்ட உடனே சொல்கிறான், வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ள வேறொருத்தன் எனக்கு முன்னால் இறங்கிடுறான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். கொஞ்சம் பாருங்க, ஆண்டவரே அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக கேட்குறாரு. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன பண்ணதில்லை, கேட்டது இல்லை. யாரா வர்றவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, வர்றவங்க என்னப்பா ரொம்ப நாளாக இருக்கிறியா, சரிப்பா கடவுள் தான் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, அவனை கொஞ்சம் கவனிச்சுட்டு போவாங்க. மற்றபடி இந்த மாதிரி யாருமே ரொம்ப பேஷனாக கேட்டதில்லை. அவர் கேட்டதில் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோன்னா ஒரு இரக்கம் தெரிஞ்சிருக்கும். அப்போதான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் வேற இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்பெல்லாம் குளம் கலங்குமோன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி குளம் கலங்கின உடனே நான் போகிறதுக்கு முன்னால் இன்னொருத்தன் என்ன பண்ணிடுவான்,
போயிடுவான். எனக்கு முந்தி வேறொருவன் போய்விடுவான். குளத்துல என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். நல்ல கேள்வி கேட்டீங்க. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, இங்கேயே இருங்க, ஒரு 2 நாளைக்கு தங்கி இப்படி பேசாம உட்காந்துருங்க. இந்த குளம் கலங்கும் போது டபார்னு தூக்கி கொண்டு போய் என்ன அதில் போட்டுருங்க. ஆளா என்னை கொண்டு போய் போட்டிங்கன்னா நான் நல்லா இருப்பேன். ஏன்னா அவன் அதை தான் எதிர்பார்த்தான் அவர்கிட்ட, அதுதானே அவன் சொல்றான், அதான் எதிர்பார்க்க. அப்ப பாருங்க, குளம் கலங்கிறது அவனுக்கு தெரியுது, மற்றவங்க போய் உளுந்து சோமாகிறதெல்லாம் அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் அவன் கண்ணால என்ன பண்ணியிருக்கிறான், பார்த்துருக்கிறான். தான் கூட படுத்துக்கிட்டு இருந்தவங்களே சுகமாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தனா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஆஸ்பத்திரியில் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நீங்கள் மட்டும் படுத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்டா அந்த பாவி டிஸ்சார்ஜ் ஆனா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பக்கத்தில் ஒருத்தனுமே இல்லாமல் எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருந்து உங்களை மட்டும் டாக்டர் இன்னும் ஒரு 10 நாள் இரு ஆஸ்பத்திரியில், உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் தலை சுற்றிக்கிட்டு வரோம். உங்களுக்கு என்ன டாக்டர் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறீங்க, என்னை மட்டும் படுத்துருன்னு சொல்லிட்டு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்னையும் வீட்டுக்கு அனுப்புங்க. அந்த மாதிரி கேசுவேன். அவனுக்கு ரொம்ப சோர்வாகி போச்சு. என்னையா இது, எனக்கு பின்னால் வந்தவெல்லாம் என்ன பண்ணிட்டான், நல்லா வீட்டுக்கு போயிட்டான். நானு எத்தனை வருஷமா படுத்து கிடக்கிறது, இப்படியே இருக்கிற இவர் நல்லா நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவர் 2 நாள் உட்கார வைப்போம், எப்படியாவது இந்த 2 நாளுக்குள்ள தேவதூதன் ஒருத்தன் என்ன பண்ணுவான், வருவான், இந்த குளத்தை கலக்குவான். அப்ப இவர் கொண்டு போய் நம்மளை போட்டுருவார். பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமா வேற இருக்கிறார் ஆண்டவர். 30 வயசு இளைஞன் இல்லை, பார்த்த உடனே அவனுக்கு அப்படியேப்பா என்ன மாதிரி கம்பீரமா இருக்கிறார். இவர் நினைச்சாருன்னா என்னை தூக்கிட்டு ஓடி கொண்டு போய் முதல் ஆளா என்ன பண்ணிடலாம், குளத்துல போட்டாருன்னா போதும், நான் பிறகு எழுந்து வந்துடுவேன், நல்லா ஆயிடுவேன். அவனுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அவனுக்கு இன்னும் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நான் சுகமாவே நம்பிக்கை இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு இன்னும் என்ன நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் என்ன பண்ணிடுவேன், சோமாயிடுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் சுகம் பெற்றுருவேன். இந்த வாய்ப்பை நான் எப்படியாவது பயன்படுத்திக்க போறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் சுகமாயிடுவேன். உங்களுக்கு ஒன்று நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், சீக்கிரமா நம்ம நம்மளுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை எல்லாம் விட்டுடுறோம் நம்ம. ஆனா இந்த ஆளு விசுவாசியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இவ்வளவு நாளா அவன் எதை விடாம இருக்கிறான், நான் சுகமாவேங்கிற எண்ணத்தை அவன் விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இது நடக்குங்கிறத நீங்க விடாம பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அவன் ஆண்டவர்கிட்ட நிச்சயமா ஜெபிச்சிருப்பான். அந்த ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் இயேசுநாதர் அங்க போறார். அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், ஆண்டவரே எனக்கு எத்தனை வருஷமா படுத்திருக்கேன், நான் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஏன் என்னை மட்டும் சோமாக்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ பேர் சோமாயிட்டாங்க, என்னை சோமாக்க கூடாதா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு அவன் ரொம்ப ஜெபம் பண்றான். ஏன் அவன் ஜெபம் பண்றான்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்க, ஒரு வசனம் படிங்க, 14வது வசனம். இயேசுவனை தேவாலயத்திலே கண்டு. சோமான ஒண்ணு அவன் எங்கெங்க போனான்? நம்மாலா இருந்தா சுகமான ஒண்ணு எங்க போயிருப்பான்? வீட்டுக்கு போயிருப்பான். சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, நான் நல்லா ஆயிட்டேன்ப்பா, எல்லாம் வாங்க வீட்டுக்கு விருந்து வைக்கிறேன் உங்களுக்கு, நீங்க எல்லாம் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. இவன் யார் தன்னை சுகமாக்குனார் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டிருக்க மாட்டான். சுகமாயிருச்சா ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் டாக்டர் பாடாப்பட்டு எல்லாம் செய்வாருங்க. ஆனால் கடைசியாக வரும்போது டாக்டர் இல்லைன்னா கூட நம்ம ஆள் என்ன பண்ணிடுவான், டிஸ்சார்ஜ் ஆகி வந்துக்கிட்டே இருப்பான். இவனை காப்பாற்றினதே பெரிய விஷயமா இருக்கும் டாக்டருக்கு போகும்போது டாக்டர் ஒரு நன்றி சொல்ல மாட்டான். நம்ம ஆள் வரட்டங்க, டாக்டரை பார்த்துட்டு போகிறேன், டாக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணணும், நான் இத்தனை நாள் படுக்கையில் இருந்தேன், டாக்டர் என்னை நல்லா ட்ரீட் பண்ணாரு, அந்த டாக்டருக்கு ஒரு நன்றி சொல்லாமல் போகிறது நல்லா இருக்காது அப்படின்னு கூட நம்ம ஆள் நினைக்க மாட்டான். முதல்ல என்ன டிஸ்சார்ஜ் பண்ணியா, டாக்டர் வர லேட் ஆகும். நல்லா ஆகலைன்னா படுத்து தானே கிடப்பேன், நல்லா ஆகிட்ட உடனே டாக்டர் வந்தா என்ன வரலன்னா என்னன்னு ஓடி ஆடுறது நம்ம ஆளுங்க. கரெக்டாக இல்லையா? இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அப்படி வராதிங்க, போகக்கூடாது, போனால் அப்படி வராதிங்க. உங்களை எந்த டாக்டர் ட்ரீட் பண்ணி உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சாரோ அந்த டாக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நான் வைத்தியம் பண்ணி இந்த நோயாளி என்ன பண்ணிட்டாரு, நல்லா ஆயிட்டாரு, போகும்போது எனக்கு நன்றி சொல்லிட்டு தான் போனார். அவருக்கு ஒரு நாளைக்கு போனால் நல்லா பார்த்துக்குவார் நம்மளை. டாக்டர் வராட்டி கூட பரவாயில்ல, என்ன முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்கிற ஆளை திரும்ப போனால் என்ன பண்ணுவார் டாக்டர்? நல்லா வர வரைக்கும் தான் நமக்கெல்லாம், நல்லா ஆகிட்டு அது பிறகு பிச்சுக்கிட்டு ஓடியாந்துருவோம் நம்ம அங்கேருந்து. டிஸ்சார்ஜ் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டர் நர்ஸ் இல்லாத நேரம் நம்மால் பைய எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு புறப்பட்டு வந்துடுவான். எங்க அந்த பேஷண்ட்டை காணுமே, பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்லுவாங்க பேஷண்ட் போயிட்டு, இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி
நிறைய பேர் அப்படி போயிடுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அந்த வேடிக்கையெல்லாம் பார்க்கலாம். பேஷண்ட்டை காணும்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. பேஷண்ட் வீட்டில் போய் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நடக்கும் கூத்து பாருங்க. ஏன்னா அவனும் 2 நாளாக டிஸ்சார்ஜ் கேட்டுக்கிட்டு இருப்பான். இவங்களாம் டாக்டர் வரட்டும், பெரிய டாக்டர் வரட்டும், அவர் எங்கே வரமாட்டார். இவன் வெயிட் பண்ணி பார்ப்பான். நர்ஸ் இருக்கிற நேரம் இல்லாத நேரம் பார்த்துட்டு மெதுவாக பாத்ரூம் போகிற மாதிரி பையன் எடுத்துட்டு யார் வீட்டுக்காக வந்து கேட்க போகிறாங்க அவனை. ஐயோ, அந்த மாதிரி இவன் சுகமாயிட்ட உடனே இவன் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அதான் ஆண்டவர் அவனை சுகமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் ஏன் தேடி போய் இவனை சுகமாக்கினார் அப்படின்னா, அவன் ஒரு நன்றி உள்ள மனுஷன், கடவுளையே நம்பி இருந்த ஒரு மனுஷன். தனக்கு சுகம் கிடைச்ச உடனே தான் வீட்டுக்கு போல, வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தேடல, வீட்டில் இருக்கவங்க எல்லாம் தானே கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து இங்கே போட்டாங்க. எப்பா உன்னை வீட்டில் வச்சு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, கை கால் விலங்கலை எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உடனேப்பா அந்த மண்டபத்தில் கொண்டு போய் போடுறோம் அப்படின்னு போட்டாங்க. அதனால அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி வீட்டாரை நம்புறது பிரயோஜனம் இல்லை, நண்பர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, கடவுள் ஒருத்தர் தான். சில நேரங்களில் யாரையும் நம்பி பிரயோஜனமே இருக்காது கடவுளை தவிர. அந்த நேரத்தில் கடவுளை நம்பணும். கடவுள் நம்மளை கை தூக்கி விட்ட பிறகும் கடவுளை சேவிக்கணும். நம்ம அல்லேலூயா, ஆலயத்துக்கு வந்துடணும். நம்ம உடனே சர்ச்சுக்கு ஓடியாந்துடணும். ஆமென். சுகம் பெற்ற உடனே எங்கே போயிடணும்? சர்ச்சுக்கு போயிடணும். நிறைய பேர் சுகம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுனால தான் திரும்ப திரும்ப கஷ்டப்படுறாங்க. சுகம் வாங்கிட்டு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஞானசாரம் எடுக்க மாட்டாங்க. அப்படியே சுகம் கிடச்சிருச்சிங்க, அது போதுங்க, இது வரைக்கும் கடவுள் நல்லபடியாக எனக்கு சுகம் கொடுத்துட்டா, நான் போயிட்டு வரேங்க, ஏதோ இயேசுநாதர் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. சிலர் ரொம்ப நல்லவங்க, ஆண்டவர் காணிக்க கூட கொடுப்பாங்க. இயேசுநாதர் என்ன சுகமாக்குனாரு, அதனால நாங்கள் இந்த ஒரு 5000 ரூபாய் நீங்கள் காணிக்க என்ன பண்ணுங்க, உண்டியலில் போடுறேன் வச்சுக்கோங்க, இயேசுநாதருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க இயேசுநாதர் கொடுக்கறதுக்கு. நம்ம அவருக்கு என்ன வாங்கி கொடுக்கறது? நீங்கள் தான் உங்கள் வாயால் அவருக்கு நன்றி சொல்லணும். கொடுக்குற கையில் இருக்கிற காணிக்கையை அவர் தேடுறது இல்லை, உங்கள் வாயிலிருந்து வர நன்றியை தான் அவர் தேடுறாரு. இயேசு ஏன் அந்த ஆளை சுகமாக்குனாரு நான் யோசித்து பார்த்தேன். அந்த ஆளுக்கு உண்மையாகவே சுகம் பெற்று சர்ச்சுக்கு தான் போனாரே தவிர வேற எங்கேயும் போகல. அந்த ஆள் தேவாலயத்தில் போய் பார்த்து இயேசுக்கே சொல்கிறாரு, நீ சுகமாயிட்ட, கேடானது எதுவும் உனக்கு வரக்கூடாதுன்னா இனிமேல் என்ன பண்ணாத, பாவம் எதுவும் செய்யாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சுகமும் கொடுக்குறாரு, ஒரு எச்சரிப்பும் கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதமும் செய்வார். அதே நேரத்தில் இனிமேல் இப்படி செய்யாத அப்படின்னு நம்ம செஞ்ச தவறுகளையும் நமக்கு உணர்த்தி நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே சுகமாக்கி விட்டுருல. தேவாலயத்தில் அவர் போய் அவர் இருக்கார், சரி இவன் என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எழுந்து வீட்டுக்கு போகிறானா, என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவன் எழுந்து நேராக எங்கே வந்துட்டான், சர்ச்சுக்கு வரான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். எந்த குளத்தில் தன்னை கொண்டு போய் ஆட்கள் விடமாட்டேங்கிறாங்கன்னு நினச்சானோ அந்த குளத்தில் போய் முழுகி எழுந்து குளித்து கையில் வச்சுருந்துருப்பான் ஏதாவது பழைய ட்ரெஸ் ஏதாவது மாற்றிக்கிட்டு தேவாலயத்திற்குள்ளே போயிட்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறான். ஆண்டவர் பக்கத்தில் போய் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ சுகமாயிட்ட, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. நன்றியோடு இருப்போம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் நமக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். அதற்கு பிறகு நன்றியோடு இருப்போம். மூன்றாவது, நம்ம தேவனை தேடுறதுல ரொம்ப கவனமாக இருப்போம். ஆண்டவர் நாம் கொடுக்குற எச்சரிப்பை நாம் எடுத்துக்குவோம். எச்சரிப்பை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. எனக்கு ஏதோ சுகம் கிடைச்சிருச்சு, அது போதும், இனி எனக்கு என்ன, நான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் சுகம் கிடைச்சிட்டு அவங்க போய் மறுபடியுமா பிரச்சனையோடு திரும்பி வருவாங்க. என்னென்னா ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அதனால் விசுவாசிகளாகி நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத விளங்கிக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இந்த இடத்துல அவரே ஒரு பெதஸ்தா குளம் போல இருக்கிறார். அவர் தான் இரக்கத்தின் வீடு. இந்த வீட்டுக்கு வரும்போது அவர் நம்மை சுகமாக்கி நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற அந்த தேவனை நாம் எழுந்து நின்று ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் இந்த மதியான நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பெதஸ்தா குளத்து நடக்க முடியாமல் கிடந்த திமிர்வாதக்காரனை எண்ணி பார்க்கிறோம். இயேசு அவன் அருகில் சென்று அவனுக்கு உதவி செய்ததே. அவன் ஒரு பக்தி உள்ள மனுஷன். கர்த்தர் மேல அவன் நம்பிக்கையா இருக்கிறான். இந்த வியாதியிலிருந்து என்ன தேவன் சுகமாக்குவார்னு நம்பிக்கையோட இருக்கிறான். இந்த பிரச்சனையை தேவன் மாற்றுவார்னு நம்பிக்கையோட இருக்கிறான். இந்த நெருக்கடியை ஆண்டவர் தீர்ப்பார்னு நம்பிக்கையோட இருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் சபையில் எவ்வளோ வசனம் கேட்குறோம், ஆனால் இதெல்லாம் சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. நம்பிக்கையை விசுவாசத்தையும் அதிகமாக கொடுத்து எங்களை ஆசீர்வதியுங்க. நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. மனிதன் எங்களுக்கு இதையெல்லாம் செய்யவில்லை, தேவன் இதையெல்லாம் செய்ததனால் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தரை சோதரிக்க எங்களுக்கு கிருபையும் பலனும் கொடுத்து சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடையும் போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென்.